Hi friends, இந்த வீடியோல நம்ம கிளாஸ் 8 மேத்ஸ் கணித பிரகாஷ் பார்ட் 2 புக்ல இருக்க சாப்டர் 6 அல்ஜிப்ரா பார்த்துட்டு இருக்கோம். அதுல பேஜ் நம்பர் 137 6.3 நம்பர் பிரமிட்ஸ் அப்படிங்கிற டாபிக்ல வர கான்செப்ட்ஸ் பார்க்க போறோம். நம்பர் பிரமிட்னா என்னன்னா, இப்போ இங்க 3 இருக்கு, அதுக்கு மேல ரெண்டு பாக்ஸஸ் இருக்கும், அதுக்கு மேல ஒரு பாக்ஸஸ் இருக்கும். இது எப்படி இருக்கும்னா, இங்க இருக்க நம்பர்ஸ் ஆட் பண்ணா 1 + 9 10 இல்லையா, ஸோ இங்க 10 இருக்கும். அதே மாதிரி இந்த ரெண்டு நம்பர்ஸ் ஆட் பண்ணா 13 அண்ட் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா மேல இருக்க நம்பரோட வேல்யூ வரும் which is 23. இதுதான் நம்பர் பிரமிடோட ஒரு ஃபார்மேட். புக்ல சில நம்பர் பிரமிட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுல சிலதெல்லாம் ஃபில் பண்ணாம இந்த மாதிரி கொஸ்டின் மார்க் போட்டு கொடுத்துருக்காங்க. அதுல நம்ம என்ன இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுதான் அந்த பிரமிட். இதுல 6 + 2 8. ஸோ இங்க வந்து பிளாங்கா விட்டுருக்காங்க கொஸ்டின் மார்க் போட்டு, அதை நம்ம ஃபில் பண்ணிட்டோம் 8ன்னு. அதே மாதிரி மற்றது எல்லாமே இந்த பாக்ஸ் கீழே 2 பாக்ஸ் இருக்கு, அது அந்த வேல்யூஸை நம்ம ஆட் பண்ணி இங்க போடணும், அவ்வளவுதான். 4 + 3 வந்து 7, இங்க 4 + 3 7. அண்ட் இது இந்த பாக்ஸ்ல இருக்கிறது நம்ம இந்த கீழே இருக்க 2 பாக்ஸை ஆட் பண்ணணும். ஸோ 7 + 7 14. ஸோ ரொம்ப ஈஸி. இது பாருங்க, 5 + 4 9, 4 + 5 9, 5 + 0 5, 9 + 9 18, 9 + 5 14, 18 + 14 32. இப்போ கீழே இருக்க பாக்ஸஸ் எல்லாம் கொடுத்தா நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஜஸ்ட் ஆட் பண்ணி போட்டுட்டு இருப்போம். இப்போ மேல இருக்க பாக்ஸ் கொடுத்துட்டாங்க, கீழே இருக்க பாக்ஸ் தெரியல. அப்ப என்ன பண்ணுவோம், இங்க இருக்க நம்பரோட 4 ஆட் பண்ணா நமக்கு 10 வரும். இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணா நமக்கு 10 வரும். இப்போ இந்த நம்பர் என்னவா இருக்கும், 4 + ஒரு நம்பர் ஆட் பண்றோம், அது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ ஆட் பண்ணா 10 இருக்கும். அப்ப எக்ஸ் என்னவா இருக்கும், 10 - 4 இருக்கும். ஸோ எப்படி இந்த அல்ஜிப்ரா யூஸ் ஆகுதுன்னு தெரியுதா? ரெண்டு நம்பர் ஆட் பண்ணா 4, அந்த ஒரு நம்பர் தெரியாததை நம்ம ஒரு வேரியபிள்ல யூஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த வேரியபிளோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறோம், which is 10 - 4 6. ஸோ இங்க 6 வரும். இங்க 1ஓட எந்த நம்பர் ஆட் பண்ணா 4 வரும்? இதெல்லாம் சின்ன நம்பர்னால நம்ம இந்த மாதிரி போட கூட தேவையில்ல, ஈஸியாவே சொல்லிடலாம். 1 + 3 தான் 4. அதே மாதிரி 3 கூட 3 ஆட் பண்ணாதான் 6. ஸோ 3 + 3 6. இப்போ இந்த பிரமிட் பாருங்க, இந்த ரெண்டு நம்பர் ஆட் பண்ணா ஒரு நம்பர் வரணும். இப்போ ஏதாவது ஒண்ணு தெரியலன்னா பரவாயில்ல, இந்த ரெண்டு தெரியல. அதே மாதிரி இந்த ஈக்குவேஷன் எடுத்தாலுமே இந்த ரெண்டு நம்பர் ஆட் பண்ணா இங்க ஒரு நம்பர் வரணும். இதுலயுமே ரெண்டு நம்பர் நமக்கு தெரியல. இதுலயுமே நம்ம எந்த ரெண்டு நம்பர் ஆட் பண்ணா 60 வரும்னு நமக்கு தெரியல. அப்போ இந்த கேஸ்ல நம்ம அல்ஜிப்ரா கண்டிப்பா யூஸ் பண்ணி தான் ஆகணும். எல்லாத்துக்குமே ஒரு வேரியபிள் வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது ABCன்னு வச்சுக்கலாம். அங்க நம்ம போடாம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸ் போட்டும் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னேன், பட் போடாம ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஆனா இங்க வந்து நம்மளால கண்டே பிடிக்க முடியாது. அதனால இப்போ அல்ஜிப்ரா யூஸ் பண்ணி பண்ண போறோம். எப்படின்னா A + B, இதுல இருந்து ஈக்குவேஷன் என்ன இருக்கும், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு 60 வரும். ஸோ A + B = 60. நெக்ஸ்ட் 12 + C ஆட் பண்ணா நமக்கு A வரணும். அண்ட் C + 8 ஆட் பண்ணா B வரணும். இதுதான் நம்மளோட 3 ஈக்குவேஷன்ஸ். இப்போ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு ஏபிசிங்கிற வேல்யூஸ் கிடைக்கும். இப்போ A + B வந்து 60யா, இந்த A ஓட வேல்யூ என்ன வந்திருக்கு, 12 + Cன்னு வந்திருக்கு. அண்ட் B ஓட வேல்யூ C + 8ன்னு வந்திருக்கு. அதை நம்ம இங்க சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இப்போ Aங்கிற இடத்துல 12 + C அண்ட் Bங்கிற இடத்துல C + 8, இந்த A and B வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்றோம். மொத்தமா சேர்த்தா 60 ஆன்சர் வரும். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணா 12 + 8 என்ன, 20. இது வந்து 2C = 60. இதுல இருந்து 2C = 60 - 20 which is equal to 40. அப்போ 2C = 40னா C = 40 divided by 2 which is 20. இப்போ C ஓட வேல்யூ கிடைச்சிருச்சு 20. இப்போ இங்க 20 போடலாமா? 20 போட்டா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா A வரணும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா என்ன ஆகும், 32. அண்ட் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 28. அவ்வளவுதான், ஈஸியா முடிஞ்சிருச்சு. Fill the following pyramids. இப்போ இந்த பிரமிடை நம்ம ஃபில் பண்ணலாம். இதுல எதெல்லாம் நம்மளால கண்டுபிடிக்க முடியும் பார்த்து. இங்க ரெண்டு வேல்யூஸ் இல்ல, இங்கேயுமே நிறைய இல்லை. இங்க பாத்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாதான் நமக்கு இந்த வேல்யூ வரும். பட் இங்க ஒரு வேல்யூ தான் இல்லை, அதனால இதை நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ x + 22 = 15. அப்ப x என்னவா இருக்கும், 50 - 22. ஸோ ஆன்சர் இஸ் 28. இப்போ இங்க வந்து 28. மற்ற பாக்ஸஸ்ல நம்ம வேரியபிள்ஸ் வச்சு ஃபில் பண்ணிக்கலாம், ABCDEன்னு. இப்போ அல்ஜிப்ரா யூஸ் பண்ணி இதெல்லாம் சால்வ் பண்ணலாம். இப்போ 4 + D ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாதான் நமக்கு A வரும். 4 + D ஆட் பண்ணா A, D + 6 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா B, அண்ட் 6 + E ஆட் பண்ணா C. ஏன்னா கீழே இருக்க ரெண்டு பாக்ஸ் ஆட் பண்ணா மேல இருக்க பாக்ஸோட வேல்யூ கிடைக்கும். அண்ட் இது ரெண்டுத்தையும் A + B ஆட் பண்ணா 28, B + C ஆட் பண்ணா 22. இப்போ 5 ஈக்குவேஷன்ஸ் நம்ம எடுத்திருக்கோம்.
இதுல பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷன் பாருங்க, டின்னு ஒரே ஒரு வேரியபிள் தான் இருக்கு. இப்போ இது ரெண்டும் எடுத்தோம்னா டின்னு ரெண்டு வேரியபிள்ஸ் வந்துரும். ஆனா இதுல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வேரியபிள் தான் யூஸ் பண்ணிருக்காங்க லெஃப்ட் சைட்ல. அப்போ நம்ம இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். எப்படின்னா இங்க a பிளஸ் பி இருக்கா, இந்த a பிளஸ் பிக்கு பதில் இந்த a அண்ட் b வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்றோம். இப்போ இந்த ஏக்கு பதில் 4 plus d substitute பண்றோம் plus b க்கு பதில் d plus 6 substitute பண்றோம். பண்ணோம்னா என்ன ஆன்சர் வரணும், இங்க a plus b equal to 28, so 28. இப்போ 4 plus 2d 4 plus 6 ஆட் பண்ணிக்கலாம், அப்போ 10 வரும். அப்போ 10 plus 2d equal to 28, 2d equal to 28 minus 10 which is equal to 18. அப்போ d equal to 18. இந்த 2 கீழே போச்சுன்னா டினாமினேட்டர்ல 18 divided by 2 9. ஸோ d ஓட வேல்யூ வந்து 9 வந்துருச்சா. இப்போ a ஓட வேல்யூ ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், ஏன்னா நமக்கு கீழே இருக்க ரெண்டு வேல்யூ தெரியும். 4 plus 9 எவ்வளோ, 13. 9 plus 6 15. இப்போ 6 plus e நமக்கு தெரியாது, அதனால நம்ம c ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இங்க ரெண்டு வேல்யூ நமக்கு தெரியும். 15 கூட என்ன நம்பர் ஆட் பண்ணா 22 வரும், 7 ஆட் பண்ணும். ஸோ 7 ஆட் பண்ணா நமக்கு 22 வரும். இப்போ நமக்கு c தெரிஞ்சிச்சு. அப்போ 6 கூட என்ன நம்பர் ஆட் பண்ணா 7 வரும், 1 ஆட் பண்ணணும். ஸோ e equal to 1. இப்போ எல்லா நம்பர்ஸும் நம்ம ஃபில் பண்ணிட்டோம் இந்த பிரமிட்ல. இந்த மாதிரி தான் நம்ம பிரமிட்ஸை ஃபில் பண்ணணும். இப்போ இந்த கொஸ்டின் பார்க்கலாம். இதுல எது நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல ரெண்டு வேல்யூஸும் இல்ல, இப்படி பார்த்தாலுமே இல்ல, மேல டாப்ல பார்த்தாலுமே இல்ல. இப்போ இதுவுமே நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. இங்க பாத்தீங்கன்னா 9, இந்த ரெண்டு பாக்ஸ் ஆட் பண்ணாதான் நமக்கு 9 வரும். இப்போ 7 கூட என்ன நம்பர் ஆட் பண்ணா 9 வரும், 8 9 2 ஆட் பண்ணணும். ஸோ 2 ஆட் பண்ணா 9 வந்துருச்சு. ஸோ இந்த வேல்யூ தெரிஞ்சிருச்சு. இப்போ வேற ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா, வேற எதுவுமே கண்டுபிடிக்கிற மாதிரி இல்ல. அதனால நம்ம ஏபிசிடி போட்டுக்கலாம், வேரியபிள்ஸ் ஏபிசிடி. இப்போ இதுல இருந்து என்னென்ன ஈக்குவேஷன்ஸ் நமக்கு வரும், 40 plus b equal to a and c plus d equal to 40, d plus 9 equal to b, 5 plus e equal to 5 யும் ஆட் பண்ணா c வரணும், and e plus 7 equal to d. 5 எக்ஸ்பிரஷன்ஸ் வந்திருக்கு. இதுல இருந்து நம்ம எந்த எக்ஸ்பிரஷன் எடுத்து சால்வ் பண்ண ஆன்சர் வரும்னு பார்க்கணும். இங்க பாத்தீங்கன்னா 2 e இருக்கு. இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம், c plus d. அப்போ c plus d எங்க வருது, இங்க இருக்கு. இந்த c plus d க்கு பதில் நம்ம இதை போடுறோம், போன வாட்டி பண்ண மாதிரி தான். இந்த c க்கு 5 plus e and d க்கு e plus 7 which is equal to 40. இந்த ஈக்குவேஷன்ல c and d வேல்யூ இங்க இருக்கு, அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்றோம். இப்போ 5 plus 7 வந்து 12 plus 2e equal to 40. இப்போ 2e equal to 40 minus 12. 40 minus 12 எவ்வளோ, 28. இப்போ e equal to 28 divided by 2 which is equal to 14. அப்போ E14 னா 14 plus 5 ஓட வேல்யூ தான் C. என்னவா இருக்கும், 14 plus 5 19. 14 plus 7 எவ்வளவோ அதுதான் D. 14 plus 7 எவ்வளோ, 21. இப்போ 19 plus 21 ஓட வேல்யூ என்ன, அது 40 சொல்லியாச்சு. 21 plus 9 ஓட வேல்யூ என்ன, 30. and 40 plus 30 70. இப்போ எல்லா வேல்யூஸும் ஃபில் பண்ணியாச்சு இந்த பிரமிட்ல. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். இதுல பாத்தீங்கன்னா நம்ம இந்த ரெண்டு வேல்யூ பக்கத்துல இருக்க, அப்ப மேல இருக்க வேல்யூவை நம்ம சொல்லிடலாம் ஆட் பண்ணி. 3 plus 5 8. மற்ற வேல்யூஸ் எல்லாம் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ வேரியபிள்ஸ் போட்டுக்கலாம், a b c d e. இதுல a plus b பண்ணா 35 வரும், 8 plus c பண்ணா a, c plus 7 வந்து b, அப்புறம் 5 plus d equal to c, d plus e equal to 7. இந்த மாதிரி எல்லா காம்பினேஷன்ஸும் நமக்கு வேரியபிள்ஸ் வர மாதிரி எழுதிடணும். இப்போ a and b ஈக்குவேஷன்ஸ் பாருங்க, இதுல c தான் ரிப்பீட் ஆகுது. இங்க வந்து இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல பாத்தீங்கன்னா c தான் இருக்கு, இங்கெல்லாம் வந்து d ன்னு வேற ஆப்ஷன்ஸ் வரும். அதனால இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் எடுக்கிற மாதிரி போடணும். ஸோ ஏயோட வேல்யூ 8 plus c, b யோட வேல்யூ c plus 7. இதுல ரெண்டுக்குமே லெஃப்ட் ஹேண்ட் சைட் c மட்டும் தான் இருக்கிறதுனால நம்மளால ஈஸியா சால்வ் பண்ண முடியும். இப்போ ஏக்கு பதில் 8 plus c plus b யோட வேல்யூ c plus 7 ஈக்குவல் டு இந்த ஈக்குவேஷன்ல இருந்து சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ ரைட் ஹேண்ட் சைட் 35. இப்போ 7 plus 8 15 plus 2c equal to 35. இப்போ 2c equal to 35 minus 15 equal to 20 வரும்.
அப்போ C equal to 20/2 which is 10. இப்போ C ஓட வேல்யூ நம்ம 10 சப்ஸ்டியூட் பண்ணனா A ஓட வேல்யூ தெரிஞ்சிடும் which is 8 plus 10 18 and 10 plus 7 வந்து B ஓட வேல்யூ which is 17. வேற என்ன வேல்யூ தெரியல D and E. இப்போ 10 வரணும் 5 ஓட D ஆட் பண்ணா 10 வரணும். அப்போ என்ன ஆட் பண்ணணும் 5 ஆட் பண்ணணும் 5 plus 5 10. இப்போ 5 ஓட என்ன ஆட் பண்ணா 7 வரும் 2 ஆட் பண்ணணும் 5 plus 2 7. இப்போ இதுவுமே ஃபில் பண்ணியாச்சு. So what is the relationship between the numbers in the bottom row and the number at the top? இப்போ இந்த மாதிரி ஒரு பிரமிட் இருக்குன்னா பாட்டம் ரோக்கும் டாப்ல இருக்க அந்த வேல்யூஸ்க்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு பாத்தீங்கன்னா A and B இருந்துச்சுன்னா பாட்டம் ரோல அப்போ மேல இருக்கிறது A plus B இருக்கும். இது வந்து 2 ரோ பிரமிட்ல வரும். இதே 3 ரோ பிரமிடா இருந்தா எப்படி இருக்கும் ABCன்னு 3 வேல்யூஸ் கீழே இருக்கும் அண்ட் இங்க வந்து A plus B இங்க B plus Cன்னு இந்த ரெண்டு வேல்யூஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி போடுவோம். அப்போ மேல என்னவா இருக்கும் A plus B ஓட வேல்யூ பிளஸ் இங்க இருக்க B plus C ரெண்டுமே ஆட் ஆகும். இது ரெண்டுமே ஆட் ஆச்சுன்னா A plus 2B plus Cன்னு வருதா. ஓ டாப் வேல்யூ இந்த 3 ரோல இருக்க பிரமிடோட டாப் வேல்யூ A plus 2B plus C இருக்கும். அந்த A, B and C ஓட வேல்யூ வந்து பாட்டம்ல இருக்க அந்த வேல்யூஸ் தான் ஏபிசியோட வேல்யூ. ஸோ இதே மாதிரி இன்னொரு ரோ ஆட் பண்ணியும் நம்ம போடலாம். அப்போ பாட்டம் ரோல இருக்கிறது தான் ஏபிசிடின்னு வரும். இங்க இருக்கிறது A plus B, B plus C, C plus D அண்ட் இங்க வந்து A plus 2B plus C, இங்க வந்து B plus 2C plus D அந்த மாதிரி மாறும். ஸோ பாட்டம் ரோல கொடுத்துட்டு டாப் மோஸ்ட் ரோ என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம இந்த மாதிரி அது 3 ரோவா இருந்தா A plus 2B plus C இருக்கும். இது 4 ரோவா இருந்தா வேற எக்ஸ்பிரஷன் வரும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் இந்த மாதிரி பிரமிட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாமையே. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 140ல இருக்க ஃபிகர் இட் அவுட் கொஸ்டின் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் கல்வி கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.